السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பேரும் புகழ்ச்சியும் வல்ல நாயகனாகிய அல்லாஹுவிற்கே உரித்தாகட்டும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணலன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அல்லாஹுவை இரவு நேரத்தில் நின்று வழிபட வேண்டும் என்ற இந்த அருள் மிகுந்த ரமலான் மாதத்தில் இங்கு ஒன்று குழம்பி இருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. எல்லாம் டல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. பேசெல்லாம் கீழே போட்டு 4 ரக்காயத்து நல்ல நீட்டி தொலை வச்சுட்டாங்களா? டயர்ட் ஆயிட்டீங்களா? ஸோ அந்த டயர்டுலேருந்து கொஞ்சம் அப்படி புத்துணர்ச்சி வரணும்னா ஒன்று இஞ்சி டீ வரணும், இல்லைன்னா கேள்வி வரணும். சரிங்களா? டீ இப்போதைக்கு வர்ற மாதிரி தெரியல, அதனால கேள்வியிலேருந்து போவோமா? சரி, ஆண்கள் சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதன் பெறக்கூடிய பொக்கிஷங்களிலேயே மிக பெரிய ஒரு பொக்கிஷம், சிறந்த ஒரு பொக்கிஷம் எதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆண்கள் பதில் சொல்லுங்க. மனுஷன் பெறக்கூடிய பொக்கிஷத்திலே பொருளாதாரமோ செல்வமோ உழைக்கிறோம்ல, வீடா காசா பணமா? டீ வந்துருச்சுங்க. ஹிதாயத், நேர்வழி. ஓகே, வேற இல்ல, நாய்க்கள் சொல்லக்கூடாது. தர்மம் இல்லையே. சாலிஹான மனைவி, சரியான பதில். மனிதன் பெறக்கூடிய பொக்கிஷத்திலேயே மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் சாலிஹான மனைவி. சரிங்களா? இப்போ அதை ஒட்டி தான் நமக்கு தலைப்பும் கொடுத்துருக்குறாங்க. குடும்பவியல் சம்பந்தமாக பேச வேண்டும். பொதுவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்த இறைவனை நீங்கள் அஞ்ச வேண்டாமாம். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அவரில் இருந்தே அவருக்கு துணையை ஏற்படுத்தினான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இங்க இருக்கிற எல்லா ஆண்களும் சரி பெண்களும் சரி, கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொள்வோம். குடும்பவியல் என்று வந்துவிட்டால் கணவன் மனைவி என்ற உறவு, நிறைய உறவுகள் இருக்கு. தாய் தந்தை உறவு இருக்குது, தந்தை பிள்ளைகள் உறவு இருக்கிறது, மாமியார் மருமகள் உறவு இருக்குது. இப்படி நிறைய உறவுகள் குடும்பத்தை சுற்றி இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒரு உறவு என்றால் அந்நிகாவு பி சுன்னத்தி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறைன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப திருமணம் செய்தே ஆக வேண்டும். அப்ப இந்த திருமணம் செய்தால் இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு, கணவன் மனைவியிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், மனைவி கணவனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அலா உஹ்பிருக பிஹைரின் மா யன்கஸிஉல் மர்உ, ஒரு மனிதன் பெறக்கூடிய பொக்கிஷங்களிலேயே ஆக பெரிய சிறந்த பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அது என்ன தெரியுமா? அல் மர்அத்து சாலிஹத்து, சாலிஹான மனைவி, நல்ல மனைவி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
இந்த நல்ல மனைவி அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சுட்டாலே பாதி பேருக்கு இங்க தூக்கம் போயிடுச்சு. மனைவியை பத்தி பேசணும்னு சொன்ன உடனே பாதி பேருக்கு இங்க தூக்கம் போயிடுச்சு. நகைச்சுவைக்காக கூட ஒரு கதைகளை சொல்லுவாங்க. பொதுவா ஒரு திருமணத்துக்காக வேண்டி ஒருத்தர் பத்திரிக்கை வைக்கிறாருன்னு வைங்கல்ல, கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்முடைய அட்வைஸ் என்ன தெரியுமா இருக்கும்? ஏன்பா அவசரப்படுற, ஒரு 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கோயே, அதுங்காட்டி ஏன் மாற்றுறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னொரு விஷயமா, இன்னொரு நகைச்சுவையாக கூட சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, வீட்டுல உட்காந்துருக்கிறாரு, அவங்க மனைவி காஃபி கொண்டு வந்திருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிருக்கிறார், அவங்க மனைவியை பார்த்தோன்னா கண்ணாடி எடுத்து போட்டிருக்கிறாரு. அவங்க மனைவி பாக்குறாங்க, என்னடா இந்த ஆள் புதுசா பண்றான், கண்ணாடி எடுத்து போடுறாரு அப்படின்ட்டு காஃபியை வச்சுட்டு திரும்பி போறாங்க, கண்ணாடியை கழட்டிடுறாரு. மறுபடியும் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வராங்க, மறுபடியும் கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறாரு. இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியும், என்ன இந்த ஆள் புதுசா பண்ணிட்டு இருக்கிறாரு, கேட்டுருவோமேன்னு கேட்கறாங்க. என்ன நீங்க எப்போதும் இல்லாம வழக்கத்துக்கு மாறா, நான் வரும்போதெல்லாம் கண்ணாடி எடுத்து போடுறீங்க, நான் போகும்போதெல்லாம் கழட்டி வச்சிருந்தீங்களே. உடனே அவர் சொன்னாரா, இல்லம்மா டாக்டர்கிட்ட போனேன், எப்பெல்லாம் உனக்கு தலைவலி வருதோ அப்பெல்லாம் கண்ணாடி போட்டுக்குன்னு சொன்னாங்க, அதனாலதாம்மா நீ வரும்போது கண்ணாடி போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இப்படி நகைச்சுவையாக சொல்லுவாங்க. பல குடும்பங்களில் அப்படித்தான் போகிறது. இங்க பல நபருடைய சிரிப்புகளை பார்க்கும் போதே சரிட்டு நம்ம மனசுல உள்ளதை பாய் பேசுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது அது ஒரு சண்டைக்குறைய உறவு மாதிரி நம்ம பார்க்குறோம். அது கல்யாணம் முடிச்சா நிம்மதி போயிடும்பா, கல்யாணம் முடிச்சதோட என்னுடைய சுதந்திரம் பறிபோன நாள் கல்யாண நாள் அப்படின்னு முடிவு பண்ணிடும். அப்படியே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதா அப்படின்னா இல்லை, அதற்கு நேர் மாற்றமாக இறைவன் சொல்லுகிறான். அல்லாஹ் இந்த திருமண உறவை குறித்து குரானில் பேசுகின்ற பொழுது நீங்கள் பார்க்கலாம். 30வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனம் அல்லாஹ் அதில் சொல்லி காண்பிக்கிறான், ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், நாம் உங்களிலிருந்தே உங்களுடைய விலா எலும்புகளிலிருந்தே உங்களுடைய மனைவியரை ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த மனைவி எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறோம் தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, உங்கள் மனைவி இடத்தில் நீங்கள் மன நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக, அவளிடத்தில் நீங்கள் மன அமைதி பெற வேண்டும் என்பதற்காக நாம் மனைவியை ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறோம். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, மனைவி இடத்தில் மன அமைதி இருக்கிறது, வாழ்க்கை துணையிடத்தில் மன அமைதி இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது. உலகத்தில் ஆசுவாசமாக நிம்மதியாக வாழ்வதற்கு வாழ்க்கை துணை மனைவி என்ற உறவு தேவை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு நேர் எதிராக போகுது. அப்ப என்ன பிரச்சனை? இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பங்களில் நாம் பல நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஏராளமான வழக்குகள், குலா வழக்குகளோ சரி அல்லது தலாக் வழக்குகளோ சரி, ஏராளமான வழக்குகள் சமீப வருடங்களாக அது இன்னும் அதிகரித்து கொண்டே தான் செல்லுகிறது. சாதாரண அற்ப காரணங்களுக்கெல்லாம் நாங்கள் சேர்ந்து வாழ மாட்டோம், பிரிந்து கொள்கிறோம், நான் குலா விட்டு விடுகிறேன், நான் தலாக்கு விட்டு விடுகிறேன், இப்படி நிறைய வழக்குகள் வருகிறது. இந்த கணவன் மனைவி உறவு என்பது ரொம்ப முக்கியமான உறவுங்க. ரசூலுல்லாஹ் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி தந்தார்கள். எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்பு வைக்க வேண்டும், ஒரு போர்க்களம் வருகிறதா எப்படி போர் செய்ய வேண்டும், பிற நபர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், மாற்று மதத்தினிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி அன்பு பாராட்ட வேண்டும், எல்லாவற்றையும் சொல்லித்தந்த அல்லாஹுவின் தூதர் ஒரு கணவனாக நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும், ஒரு மனைவியாக நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா பெரும்பான்மையான பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். முதல்ல ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவும் சரி அல்லாஹுவின் தூதரும் சரி ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார்கள், பெண்கள் என்பவர்கள் வளைந்த விலா எலும்புகளை போன்றவர்கள். அதை நீங்க நேராக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அப்படி ஸ்ட்ரைட்டா அந்த விலா எலும்பு ஆக்கி நேரா கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதை உடைச்சிருவீங்கன்னு நாங்க சொல்லலாம். ஒரு நபி தோழர் பெண்களை ஒட்டகத்தில் வைத்து, பெண்கள் ஒட்டகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள், கீழே ஒரு நபித்தோர் ஒட்டகத்தை இழுத்து செல்கிறார். அல்லாஹுவின் தூதர் சொல்றாங்க, பார்த்து எடுத்துட்டு போங்க, நீங்க ஒட்டகத்தின் மேல வச்சிருக்கிறது கண்ணாடி குடுவை, கீழே விழுந்தா உடஞ்சிருங்கிறாங்க.
அப்ப பெண்களை வளைந்த விழா எலும்புகள், கண்ணாடி குடுவைகள் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்றாங்க. அதை அதோடைய போக்கிலேயே விட்டுறணும். அது ஃபுல் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டா ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை உடைச்சிருவீங்க. பல குடும்பங்களில் இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. பெண்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். நான் என்னவெல்லாம் நினைக்கிறேனோ, நான் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அதையெல்லாம் என்னுடைய மனைவியும் செய்ய வேண்டும். எனக்கு பிடித்ததை என்னுடைய மனைவி செய்யணும், எனக்கு பிடிக்காததை செய்யக்கூடாது. இப்படி ஒரு சில நபர்களுடைய மனோபக்குவம் இருக்கும். ரசூலுல்லாஹ் அதனாலதான் சொன்னாங்க, பெண்கள் அப்படி நினைச்சிடாதப்பா, அவங்க போக்கிலே விட்டு நீ நேரா ஆக்குன்னு நினைச்சனா உடைச்சிருவ அப்படின்னாங்க. யதார்த்தமாகவே பெண்களுக்கு ஒரு சில குணங்கள் இருக்குங்க, அதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாவற்றிலையும் சண்டையா தான் நிற்கும். ரசூலுல்லாஹ் நமக்கு தெளிவா உணர்த்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களுடைய மனைவிமார்களுக்கும் ஒரு பிரச்சனை. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிடுறாங்க, கோவப்பட்டு ஒரு மாத காலம் நான் யார் வீட்டுக்கும் வரமாட்டேன்னு ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. அந்த மாசம் 29 நாள்ல முடிஞ்சிருச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சலாம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வும் பதில் சலாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சலாம் சொல்றாங்க. அடுத்து என்ன கேட்கணும்? ஒரு மாத காலம் கணவன் கோச்சிட்டு போயிருக்கிறாரு, திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, எப்படிங்க இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிதானே கேட்கணும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் பதில் சலாம் சொல்லி இருக்கிறாங்க, திரும்பி கேட்கறாங்க, என்னமோ ஒரு மாசம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க, 29 நாளே திரும்பி வந்து நிக்கிறீங்க, எப்படி இருக்கும் அது? நீங்க உதாரணத்துக்கு உங்க மனைவி வீட்டு சண்டை போட்டு போறீங்க, நான் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கே வரமாட்டோமான்னு சொல்லிட்டு போறீங்க, சாயங்காலமே வீட்டுல போய் நிக்கிறீங்க. உங்க மனைவி கேட்கறாங்க, என்ன பெருசா வீராப்பா பேசிட்டு போனீங்க, நைட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க, சாயங்காலம் வந்து நிக்கிறீங்க, அப்புறம் நமக்கு இன்னும் கோவம் அதிகரிக்கும்ல. ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, என்னம்மா செய்யறது, 29 நாள்லயே மாசம் வந்து முடிஞ்சிருச்சு, வேற வழி இல்ல, வந்துட்டேன்னு ரசூலுல்லாஹ். அதுதான் யதார்த்தம். ரசூலுல்லாஹ் பெண்கள் அப்படித்தான் பேசுவாங்க. நாம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், என்ன சொல்ல வரோன்னு புரியாது, யதார்த்தமாக பேசுவாங்க. நீங்க அதுக்கு கோவப்பட்டீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை தான் வரும். பெண்களுடைய யதார்த்த செயல்களே அப்படித்தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் அணுகி இருக்கிறார்கள் நீங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போர்க்களத்திற்கு செல்லும் போது மனைவிமார்களை அழைச்சிட்டு போவாங்க. அதுல ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழைச்சிட்டு போகும்போது கழுத்து மாலை காணா போயிடுச்சு. கழுத்து மாலை காணா போனா எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் ஃபஜர் தொழுகையினுடைய நேரம் வர ஆரம்பித்து விட்டது. இங்கே தண்ணீர் யாருக்கிட்டையும் இல்லை, குடிக்க மட்டும் தான் வச்சிருக்கிறாங்க. தொழுகைக்கு ஒழு செய்யணும், தண்ணி இல்லை. ரசூலுல்லாஹ் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில படுத்து தூங்குறாங்க. மக்கள் எல்லாம் நேரம் அபூபக்கர்ட்ட வந்து, அபூபக்கரே உங்க பொண்ணு என்ன பண்ணாங்க பாத்தீங்களா, தண்ணி இல்லாம ஆக்கி விட்டுட்டாங்களே, நம்மள்ட்ட ஒழு செய்யறதுக்கும் தண்ணி இல்லை, பக்கத்திலேயும் எங்கேயும் தண்ணி இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில போய் நம்மளை மாற்றி விட்டுட்டாங்களே. அபூபக்கர் கடுமையான கோபம். நேரா வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடிக்கிறா, குத்துறாவ. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என் மடியில படுத்திருந்ததுனால நான் எந்த விதமான நகரவும் கொடுக்காம இருந்தேன். என்னுடைய வாப்பா என்னை கடுமையா திட்டாரு, அல்லாஹ் என்னென்னலாம் திட்டணும் நானும் எல்லாத்தையும் திட்டாரு. ஆனா நீங்க இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இந்த இடத்தில் யார் கோவப்பட்டிருக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்பட்டிருக்கணும். தன்னுடைய மனைவி கழுத்து மாலையை தொடச்சிட்டாங்க, எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, தண்ணியில சிரமப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியுடைய மடியில தலையை வச்சு நல்லா தூங்குறாங்க. ரசூலுல்லாஹ் புரிஞ்சிருந்தாங்க, பெண்கள்னா அப்படிதான்ப்பா, இதுக்காக போயெல்லாம் கோவப்பட்டு சண்டை போட முடியாது. ரசூலுல்லாஹ் அமைதியா படுத்துட்டாங்க. யதார்த்த சூழ்நிலை இதுதான். ஒரு சில விஷயங்களில் ஆண்கள் பெண்களிடத்தில் அமைதியாகத்தான் போக வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் சொல்லல, ஒரு சில நேரங்களில் பெண்களுடைய யதார்த்த சூழ்நிலைகள் அப்படித்தான். ரசூலுல்லாஹ் தான் சொல்லிட்டாங்களே, அவங்க விழா எலும்புகள், வளைந்த விழா எலும்பு போன்றவர்கள்ட்டு ஒரு சில நேரங்களில் அனுசரித்து தான் செல்ல வேண்டும். முக்கியமாக இந்த கணவன் மனைவி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? நாம் நம்முடைய மனைவி இடத்தில் பேசுவது கிடையாது. ரசூலுல்லாஹ் அதையும் நமக்கு சொல்லித்தராங்க. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு பேசுறாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட சொல்றாங்க, முன்னாடி ஒரு காலத்துல ஒரு 11 பெண்கள் ஒண்ணு கூடி மஷூரா பண்றாங்க. மஷூரா என்ன?
தன்னுடைய கணவனிடத்தில் உள்ள குறைகளை எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லாமல் சொல்ல வேண்டும். தன்னுடைய கணவன்ட்டு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எதையுமே எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லணும்னு ஒரு 11 பேர் சேர்ந்து மசூரா பண்றாங்க. ஒரு பெண்ணா சொல்றாங்க. முதல்ல இருக்க ஒரு பெண் சொல்றாங்க, என்னுடைய கணவன் காஞ்சி போன ஒட்டக இறைச்சியை மாதிரிங்க, அது மலை உச்சியில இருக்குது, அதை ஏறி போய் எடுக்கிற அளவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்லாம் கிடையாதுங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவன் சரியான கோவக்காரங்க, சரியான சிறுமூஞ்சி அவரு. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவர் ஒன்னுத்தும் கையாள மாட்டாரு, அவர் வேஸ்ட், அவர் கூட வாழ்றதே வேஸ்ட். இப்படின்னு ஒவ்வொரு ஆளா குறை சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்மு சரோ என்ற ஒரு பெண்மணி, அவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவர், நான் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்த பெண், என்னை திருமணம் செய்தார். அவருடைய குதிரைகள் ஒட்டகங்கள் எல்லாம் இருக்கிற பண்ணை வீட்டில், பிரம்மாண்டமான வீட்டில் என்னை வாழ வைத்தார். அவர் என்னை சாப்பிட்டாலும் எனக்கும் சாப்பிட கொடுப்பாரு, நான் வயிறார சாப்பிடுவேன், முற்பகல் நேரம் வரை உறங்குவேன், யாரும் என்னை தொந்தரவு செய்ய மாட்டாங்க. என்னுடைய கணவனுடைய தாயார் அவர்களும் என்னிடத்தில் பாசமாக இருப்பார்கள், என்னுடைய கணவனுடைய பிள்ளைகள் அவர்களும் பாசமாக இருப்பாங்க. இப்படியே வரிசையா சொல்லிட்டு வந்தவங்க சொல்றாங்க, ஒரு கட்டத்துல என்னுடைய கணவர் அபூ சரு என்னை தலாக் விட்டு விட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். என்னை இன்னொரு நபர் மணந்து கொண்டார். அவர் இவரை விட வசதி வாய்ந்தவர். இந்த 2வது கணவர் வேட்டையாடுவதற்கு செல்வார். ஜோடி ஜோடியாக குதிரைகளை, வேட்டை பிராணிகளை எல்லாம் கொண்டு வருவார். வயிறாறு சாப்பிட கொடுப்பார், அணிகலன்களை கொடுப்பார். ஆனால் என்னுடைய முதல் கணவர் கொடுத்த சின்ன பாத்திரத்தின் அளவுக்கு கூட இவர் கொடுத்த பிரம்மாண்டமான பொருட்கள் எஞ்சவில்லை. அவ்வளவு பெரிய திருப்தி எனக்கு கொடுக்கல. என்னுடைய முதல் கணவர் கொடுத்த அந்த சின்ன சின்ன பொருட்கள் எனக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவமா இருந்துச்சு அப்படின்னு ரசூல்லா சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, ஆயிஷாவே, உம்மு சுருவு எப்படி அபு சுருவை நேசிச்சாங்களோ அது மாதிரி நான் உன்னை நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லணுமாங்க? தன்னுடைய மனைவி இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க எப்படி அவங்கள நேசிச்சாங்களோ, ஒரு சின்ன பொருள் கொடுத்து அதன் மூலம் எப்படி திருப்திப்பட்டாங்களோ அந்த மாதிரி நீ திருப்தி பெறக்கூடிய, நீ மகிழ்ச்சி பெறக்கூடிய, உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் நான் தருவேன். ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவி இடத்தில் பேசுகிறார்கள். எப்படி பேசுறாங்க பாருங்க. அவர் எப்படி நேசிச்சாரோ அந்த மாதிரி நான் உன்னை நேசிக்கிறேன். அதை நம்ம என்னைக்காச்சும் நம்முடைய மனைவி கிட்ட சொல்லியிருப்போமா? நீ நினைச்சு பாருங்க, அப்படி சொல்லியிருக்கவே மாட்டோம். உங்களுடைய மனைவி கிட்ட எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா, நான் உன்னை நேசிக்கிறேமா அப்படின்னு நீங்க என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? கல்யாணம் ஆன நாள் முதல் நாள்ல சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வாயை திறந்து சொல்லவே மாட்டோம். பெண்கள் அதையெல்லாம் எதிர்பார்ப்பார்கள். அதெல்லாம் பெண்களுடைய குணம். இன்னும் சொல்ல போனா, நீங்க செல்போன்ல உங்களுடைய மனைவியினுடைய பெயரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க முதல் கொண்டு எதிர்பார்ப்பாங்க. நாம எப்படி சேவ் பண்ணி வச்சிருப்போம்? டேஞ்சர் அப்படின்னு போட்டு, அந்த எலும்பு கூட சிம்பிள் எல்லாம் போட்டு, அதுக்குன்னு தனியா ஒரு ரிங்டோன் எல்லாம் வச்சு அப்படி சேவ் பண்ணி வச்சிருப்போம். பெண்கள் அதையெல்லாம் எதிர்பார்ப்பாள். தன்னுடைய கணவன் என்னை எப்படி நேசிக்கிறார். வெளில போயிட்டு வரோம், ஒரு கடைக்கு போயிட்டு வரோம், பெருசாலாம் இல்லை, சின்னதா ஒரு 10 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து, உனக்காக வாங்கிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லி கொடுத்து பாருங்க, சின்னோண்டு கள்ள முட்டாயா தான் இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு மன நிறைவாக இருக்கும். நம்முடைய பாசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹுவின் தூதர் அதைத்தான் சொல்லி தராங்க. திருமணம் முடித்து விட்டால் அவ்வளவுதான், கல்யாணம் முடிஞ்சிருச்சு, குழந்தையை பெற்று விட்டோம், அடுத்து குடும்ப வாழ்க்கையை பார்க்கணும், நமக்கு ஆபீஸ் கிளம்புற வேலையை பார்க்கணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும், துணி துவைக்கணும், வீடு கூட்டணும். அது மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய பாசத்தை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அதே நேரத்துல பெண்களும் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனைவியாக இருப்பவங்களுக்கு இந்த ஒரு ஹதீஸ் சாதகமா போச்சுங்க. பெண்கள் விழா எலும்புகளை போன்றவர்கள், அவங்கள நேரா வளர்ச்சிங்கன்னா உடஞ்சிருக்கு. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு நான் இப்படிதாங்க இருப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பாங்க. அதாவது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கணுங்க. ரசூல்லா கிட்ட அது நிறையாவே இருந்துச்சு. ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் கோவப்படுவாங்க, ரசூல்லா அமைதியா போயிடுவாங்க. என்னம்மா செய்யுது, அப்படிதாம்மா அப்படின்னு கடந்து போயிடுவாங்க ரசூல்லா. அந்த இடத்துல ரசூல்லா கோவப்பட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் அல்லாஹ்வின் தூதர் கோவப்படுவாங்க, ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் அமைதியா போயிடுவாங்க. இந்த பேலன்ஸ் இருக்கணுங்க. இது இல்லாமல் போறதுதான் பல குடும்பங்கள் தலாக் குழாவில் நிற்பதற்கு முக்கிய காரணம். ஒரு சின்ன நகைச்சுவையாக கூட ஒன்று சொல்லுவாங்க.
ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை, 2 பேரும் பேசலை. இவருக்கு காலையில் 6 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகணும், முக்கியமான வேலை. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பேப்பரில் எழுதுறாரு, காலையில் 5 மணிக்கு எழுப்பி விடவும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு மனைவியை கூப்பிட்டு இப்படி காமிக்கிறாங்க. அவங்களும் இப்படி எட்டி பார்க்குறாங்க, 5 மணிக்கு எழுப்பவும் அப்படின்னு எழுதிருக்கு, முக்கியமான வேலை ஆஃபீஸில் அப்படின்ட்டு. இவரும் படுத்து தூங்குறாரு. காலையில் சூரியன் மூஞ்சில் சுள்ளுன்னு அடிக்குது. எந்திரிச்சு பார்த்தா மணி 9. இவர் இங்கேருந்து கத்துறாரு, உன்னை காலையில எழுப்ப சொன்னா இல்லையா அப்படின்னு கத்துறாரு. அந்த அம்மா அங்கேருந்து சைகை காமிக்கிறாங்க, அங்க பாருங்க அப்படின்ட்டு. அவர் டேபிள்கிட்ட போய் பார்த்தா காலை 5 மணி ஆகிவிட்டது, எந்திரிக்கவும் அவங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படி அவரு பண்ண நானும் பண்ணவேன், நீங்க பேசலன்னா போங்க, நானும் பேசாம இருக்கோம், இப்படி போகக்கூடாது வாழ்க்கை. கணவன் கோவப்படுறாரா, மனைவி அந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும். மனைவி அந்த இடத்துல கோவப்படுறாங்களா, கடுமையாக பேசுறாங்களா, நீ என்ன ஒரு பொம்பளை, நீ கோபமா பேசுற அப்படின்ட்டு நாம் நம்முடைய வீரத்தை அங்க காமிக்க கூடாது. நாம் அங்க கொஞ்சம் அமைதியாகிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும், நீ செஞ்ச தப்புமா, இப்படி செய்யக்கூடாது, அப்புறம் உணர்த்த வேண்டும். இது அல்லாஹுவின் தூதர் அவங்க நமக்கு சொல்லி தராங்க. இப்படி வாழ்க்கையை பேலன்ஸா கொண்டு போகணும். பெண்களிடத்துல அந்த குணம் இருக்கவே இருக்காதுங்க. பல குடும்பங்களை சண்டை வர்றதுக்கு காரணமே நீங்க பாருங்களேன், அவர் காலையில வேலைக்கு போயிட்டு பல பிரச்சனையை சந்திச்சு வீட்டுக்கு வருவார், ஒரு வழியை எல்லாம் முடிஞ்சிருச்சா, ஆபீஸ்ல மேனேஜர் தொல்லையில இருந்து எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா இவங்க ஆரம்பிச்சிருவாங்க, உங்க அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா, உள்ள வந்து அப்பதான் சலாம் சொல்லியிருப்பாரு, அந்த பதில் சலாம் கூட பயங்கர சத்தமாக வரும், அலைக்கும் சலாம், உங்க அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா, காலையில வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அம்மா வந்ததுல இருந்து நாத்தனா வந்ததுல இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இவன் எதுக்குடா நான் வீட்டுக்கு வந்தேன்னு அவனுக்கு தோணும், அதுக்கு நான் ஆபீஸ்லயே இருந்துருவேன்டா. அப்படி பெண்கள் இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை குறித்து சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறார். பெண்கள் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும், அல்லாஹுவின் தூதர் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. ஒரு மனிதன் பெறக்கூடிய பொக்கிஷத்திலேயே மிக உயர்ந்த பொக்கிஷம் நல்ல சாலிகான மனைவி. அந்த சாலிகான மனைவி எப்படி தெரியுமா இருப்பா, இதான் நலர இலைஹா, கணவன் தன்னுடைய மனைவியை பார்க்கின்ற பொழுது அந்த பார்த்த அந்த பார்வையிலேயே சர்ரத்துஹு, அவன் சந்தோஷப்படுவான், மகிழ்ச்சி அடைவான். அப்படி யாராச்சும் இருக்கிறாங்களா நீங்க பாருங்க. வீட்டுக்கு வந்தவொன்னு மனைவியை பார்த்தவொன்னு ஒரு மன திருப்தி, ஒரு மன அமைதி, ஒரு சந்தோஷம், அப்படி இருக்குமா? அப்படி இருக்கவே இருக்காது. ரசூலுல்லாஹ் எவ்வளவோ இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க, கணவன் வந்து வெளியில இருந்து வர்றாங்க அப்படின்னா, வேலைக்கு போயிட்டு வராரு அல்லது ஊருக்கு போயிட்டு வராருன்னா, நீங்கள் உங்களை அலங்காரப்படுத்திக் கொள்ளுங்கள் இஸ்லாம் சொல்லுது. நம்ம வீட்டுல பாருங்க, பெண்கள் அப்படியா இருக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா தான் நம்முடைய மனைவியாரா இது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாக்குற அளவுக்கு இருக்கும். இல்லை அப்படின்னா வீட்டுல இருக்கிற அதே 4 ட்ரெஸ், அது கிழிஞ்சிருந்தாலும் சரி ஓட்டையா இருந்தாலும் சரி அதே ட்ரெஸ் தான், எத்தனை ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும். அப்படி பெண்கள் இருக்கக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ இந்த குடும்ப வாழ்க்கையில் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த அனுசரிப்பு உணர்வு என்பது இருக்க வேண்டும். 2வது, கணவனிடத்துல வந்த உடனே எல்லா குறைகளையும் போட்டு உடைக்காதீங்க, அது சரியில்லை இது சரியில்லை அது வேணும் இது அப்படி போட்டு உடைக்காதீங்க. அவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவர் கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனையும் அதை சொல்லுங்க. இன்னொன்னு, பெண்களுக்கு நீங்கள் உங்களுடைய கணவனை திருப்திப்படுத்துவதற்கான மிக முக்கியமான அளவுகள் என்ன தெரியுமா, உங்களுடைய கணவன் உங்களை நேசிப்பதற்கு, உங்களுடைய கணவன் உங்கள் மீது பாசத்தை அதிகப்படுத்துவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதலில் உங்களுடைய கணவனின் குடும்பத்தாரை கவனியுங்கள். அதை நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கனாலே எல்லா கணவனும் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இன்னைக்கு இல்லை, கல்யாணம் பண்ண உடனே தனி கொடுத்தனம்ங்கிறதா எல்லார் வீட்லயும் இருக்கு. நிச்சயதார்த்தம் பண்ண போகும்போதே பேசிடுறாங்க, கல்யாணம் முடிச்சுட்டு உமாவா போல இருக்குல்ல தனியா போயிட்டீங்களான்னு கேட்கறாங்க. ஏன்னா இன்னைக்கு பல பெண்களுக்கு அந்த எண்ணமே வர மாட்டேங்குது, நான் கணவனையும் பார்க்க வேண்டும், கணவனின் குடும்பத்தார்களையும் பார்க்க வேண்டும், நான் ஏன் மாமனார் மாமியாரை பார்க்கணும், உங்களுக்கு சோறாக்கி போடுறேன் நான் ஏன் அவங்களுக்கு ஆக்கி போடணும், சாப்பாடு ஆக்கி தர்றது கூட இன்றைக்கு பல பெண்கள் யோசிக்கிறார்கள். தனி கொடுத்தனும் போயிடுவோம் வாங்க, உங்களோடலாம் இருந்து வாழ முடியாது. இதனால் தான் பல கணவன்மார்கள் தன்னுடைய மனைவியை வெறுப்பதற்கான காரணமே இதுதான். முதன்மையான காரணமே இதுதான். என்னுடைய தாய், என்னை பெற்றெடுத்த தாயை பராமரிக்க மறுக்கிறார், இவங்களோடு நான் என்ன சந்தோஷமாக வாழ்வது? அதனால்தான் குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய கணவனின் குடும்பத்தாருக்கும் பொறுப்புதாரி, கணவனுக்கு மட்டுமல்ல உங்களுடைய கணவனின் வீட்டாருக்கும், அவருடைய தந்தையாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் பராமரிக்க வேண்டும். அப்படி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுடைய கணவனுடைய தாய் தந்தையரை பற்றி குறை சொல்லாமல் ஒரு மாத காலம் நீங்க இருந்து பாருங்க,
ஆட்டோமேட்டிக்கா அவருக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னம்மா எதுவும் வீட்டுல சண்டையா, எதுவுமே சொல்லாம இருக்கேன்னு அவர் வந்து கேட்பாரு. அப்போ கணவனுடைய குடும்பத்தாரை பராமரிப்பது பெண்கள் அதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதை நாம் சரியாக செய்தாலே பல பிரச்சனைகள் குடும்பத்தில் தீர்ந்துருங்க. இந்த கணவன் மனைவி பிரச்சனை வருவதற்கு முக்கியமான காரணமே பெண்களாக இருப்பவர்கள் ஒன்னை விட்டு கொடுக்காமல் போறது. கணவன் பேசினார்னா இவங்களும் பதிலுக்கு கோவப்படுறது. நீங்க பாருங்க, இந்த கல்யாணம் ஆன புதுசுல மனைவி பேசுவாங்க, நமக்கு என்னன்னு கேட்காது, இன்னொரு வாட்டி சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு வருஷம் பாருங்க, மனைவி பேச ஆரம்பிச்சா அவர் காதுல அப்படி கையை வச்சிருவாரு. பல குடும்பங்கள் அப்படி மாறி போயிருங்க, அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆரம்பிச்சு. அப்ப அப்படி போகக்கூடாது. கணவன், ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர்கள் இஸ்லாம் சொல்லுகிறது. கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் இஸ்லாம் சொல்லுகிறது. கணவன் இல்லாத நேரத்தில் நம்முடைய கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பல ஆண்கள் தங்களுடைய மனைவி இடத்தில் அழகாக இருக்க வேண்டும் நினைக்கிறது இல்லை. யதார்த்த உண்மை இதுதான். திருமணம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் ஆகிற வரைக்கும் பாருங்களேன், நல்ல மாப்பிள்ளை மாதிரி கிளம்புவாப்புல, எங்க வெளில போனாலும் நல்ல மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்புவாப்புல. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தன்னுடைய மனைவிக்கு முன்பாக நான் அலங்காரமாக இருக்க வேண்டும் நினைக்க மாட்டோம். அதே மாதிரி பெண்கள் தன்னுடைய கணவனுக்கு முன்பாக அலங்காரமாக இருக்க வேண்டும் நினைக்க மாட்டோம். அவர் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தது கணவன் தான். ஆனா யாரோ ஒருடைய கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ணிட்டு போவோம், கணவனுக்கு முன்னாடி அந்த அலங்காரத்தை வெளிப்படுத்த மாட்டோம். அப்போ கணவன் மனைவி அந்த பரஸ்பர உறவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது விட்டு கொடுக்க வேண்டிய மனப்பான்மை இருக்க வேண்டும். அது மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் யாரு மேல தப்பு இருந்தாலும் சரி, முதலில் ஒரு ஆள் ரொம்ப சவுண்டா ஏறுறாங்களா, கோவப்படுறாங்களா, இன்னொரு ஆள் அமைதியாக இருங்கள், உங்களை கட்டுப்படுத்துங்க. நீங்களும் பதிலுக்கு ஏறினீங்கன்னா குடும்பத்துல சண்டையாகத்தான் வந்து நிற்கும். அவங்க அமைதியானதுக்கு அப்புறம் நீங்க போய் சொல்லுங்க, நீ பண்ணது தப்புமா, இப்படி செய்யக்கூடாது, நீ ஏன் இப்படி கோவப்பட்ட, நான் திரும்பி கோவப்பட்டிருப்பேன், எனக்கு பேச தெரியாம தெரியாது, இல்ல, எடுத்து புரிய வையுங்கள். கணவன் கோவப்படுறாரா, மனைவி அமைதியாக இருங்கள். அவர் அமைதியானதுக்கு அப்புறம் மனுஷன் ஏதோ டென்ஷன், வெளில ஏதோ டென்ஷனை வந்து இங்க கத்திக்கிட்டு இருக்கிறாரு, இப்ப நம்ம எதுவும் பேச வேண்டாம், அவர் போனது அமைதியானதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, நீங்க இப்படி பத்தம் போட்டுக்க கூடாதுங்க, இப்படின்னு நீங்க பேசணும். இந்த ஒரு குணம் வந்து விட்டால் பல பிரச்சனைகள் முடிந்துவிடும். இரண்டாவது, கணவனின் குடும்பத்தார்களை கவனிப்பது. இந்த இரண்டு விஷயங்களை சரியாக பேணிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய மனைவியோடு நீங்கள் நேரம் ஒதுக்கி பேசுங்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, கடைசியா உங்களுடைய மனைவியை நீங்க எப்ப வெளிலங்க கூட்டு போயிருப்பீங்க? என்னுடைய மனைவியை கடைசியா நான் வெளில கூட்டு போனேன் எப்போ? கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்துக்குள்ள வெளில கூட்டு போயிருப்பேன். அப்படி இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை நேசிச்சாங்க. எந்த அளவுக்கு திரும்ப நேசிச்சாங்க? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தா போய் பல வருஷம் கழிச்சு ஹதீஜா நாயகியுடைய சகோதரியுடைய குரல் ஹதீஜா நாயகி மாதிரியே இருக்கும். இவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து ஹதீஜா நாயகியுடைய சகோதரி அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுள்ள இருந்து வேக வேகமா எந்திரிச்சு ஓடியாடுறாங்க, ஹதீஜா தான் வந்துட்டாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு மனைவியை நேசிச்சாங்க. ஆயிஷா நாயகி கோவப்பட்டு கேட்கறாங்க, அந்த கிழவியை நீங்க கிழவின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களுக்கு தான் 40 வயசு ஆயிடுச்சு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு. அந்த வயதானவங்களையே நீங்க இவ்வளவு நேசிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அளவிற்கான நேசம் நம்முடைய மனைவியின் மீது இருக்குது. அதை நாம் வெளிப்படுத்துவது இல்லை, தெரியப்படுத்துவது இல்லை. போங்க, உங்க மனைவியை வெளில கூட்டு போங்க, ஒரு 10 நிமிஷம் வீட்டுல தனியா உட்கார்ந்து பேசுங்க, உங்களுடைய கஷ்டங்களை மனைவி இடத்தில் சொல்லுங்க, மனைவி ஆறுதல் சொல்லுவாங்க. மனைவிமார்கள் கணவன் என்ன சூழ்நிலையில் இருக்கிறான், எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறான், அதையெல்லாம் உணர்ந்து செயல்பட்டால் பெரும்பான்மையான குடும்ப வழக்குகளில் இருந்து நாம் நம்மை தப்பித்துக் கொள்ளலாம். ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், ஷைத்தானுடைய முதல் முக்கியமான குறிக்கோள் கணவன் மனைவி பிரிக்கிறது தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஷைத்தான் என்ன செய்வானா, இப்லீஸ் கடல்ல அமர்ந்து கொண்டு தன்னுடைய படைகளை எல்லாம் அனுப்பும். அப்போ உலகத்துல போய் குழப்பத்தை உண்டாக்கி விட்டுவா. அப்போ ஒருத்தனும் வந்து சொல்லுவான், நான் இதை பண்ண அதை பண்ணேன். ஒரு சைத்தான் சொல்லுவான், 2 கணவன் மனைவிக்கு மத்தியில நான் பிரிச்சு விட்டுட்டேன், 2 பேருக்கு சண்டையை ஏற்படுத்தி விட்டேன். அவனை கூப்பிட்டு இப்லீஸ் பக்கத்துல உட்கார வச்சுப்பான், நீ தாண்டா இன்னைக்கு நல்ல வேலையை பண்ண அப்படின்ட்டு. அப்போ அதற்கு இடம் கொடுத்து விடாம ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட, பிரியாணியில உப்பு இல்லாம இருந்திருக்கும், என்னம்மா உப்பு இல்லை அப்படின்னு நீங்க கேட்டிருப்பீங்க. உடனே அவங்க ஆரம்பிச்சிருவாங்க, நான் சமைச்சா மட்டும் உங்களுக்கு உப்பு இருக்காது, இதுவே உங்க அம்மா சமைச்சிருந்தாங்க அப்படின்னா அதுல உப்பு இருக்கு அப்படின்னு அவங்க ஆரம்பிப்பாங்க. நீங்க அப்ப தெளிவாய்க்க வேண்டியதா, சரி ஷைத்தான் வந்துட்டான், இப்ப நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்னு கடந்து போயிட்டோம்னா முடிஞ்சிச்சு.
உடனே நீங்க அப்ப உங்க வீட்டுல மட்டும் ஒழுங்கா சமைக்கிறாங்களா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா சைத்தானுடைய ஆசை நிறைவேறணும். அப்ப சைத்தானுக்கு இடம் கொடுக்காமல் இந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையோடு வாழக்கூடிய மக்களாக இருந்தால் நாம் நம்முடைய குடும்பத்தை சிறப்பாக கொண்டு செல்ல முடியும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.